welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா should always. இந்த should always பத்தி தான் நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே. should always அப்படினா ஒரு செயலை எப்போதும் செய்ய வேண்டும், எப்போதும் அப்படின அர்த்தத்தை கொடுக்கிறது. எப்போதும் அப்படினா always. அந்த செயலை செய்ய வேண்டும், அந்த வேண்டும் அர்த்தத்தை கொடுக்கிறது should. அப்போ ஒரு செயலை எப்போதும் செய்ய வேண்டும் அப்படின அர்த்தத்தை கொடுக்கிறதா என்னது? எப்போதும் வேண்டும். should always. சரியா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. நம்ம சொல்லுவோம்ல, நீ எப்பவுமே பெரியவங்களை மதிக்கணும். அடுத்து, நீ எப்பவும் நேர்மையா இருக்க வேண்டும். நீ எப்பவும் எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும். அடுத்து, நீ எப்பவும் பைக் ஓட்டும் போது ஹெல்மெட் போடணும். நீ எப்பவும் கார் ஓட்டும் போது சீட் பெல்ட் போடணும். இந்த மாதிரி ஒரு செயலை நம்ம தொடர்ச்சியா செய்யும் போது சரி, இல்ல ஒவ்வொரு முறையும் அந்த செயலை செய்ய நேரம் எல்லாம் ஒவ்வொரு முறையும் இத பண்ணணும் அப்படின்னு எல்லாம் இருக்கும்ல. இப்ப பைக் ஓட்டும் போது, பைக் ஓட்டுற ஒவ்வொரு முறையும் நீ என்னது? ஹெல்மெட் போடணும். இந்த மாதிரி எப்போதும் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு சொல்றது தொடர்ச்சியாவும் இருக்கட்டும், இல்ல ஒரு செயலை செய்ய நேரம் எல்லாமே இத நான் பண்ணணும் அப்படின்னு நம்மளுடைய கடமை. அடுத்து, அட்வைஸ் மாதிரி நம்ம சொல்றது, இதுக்கெல்லாம் தான் நம்ம இந்த should always யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்போ இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா சப்ஜெக்ட் இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இந்த should always. இந்த should always என்னது? ஒரு செயலை எப்போதும் செய்ய வேண்டும் அர்த்தத்தை கொடுக்கிறது. should always. அடுத்து verb வரும். அந்த verb V1 ஃபார்ம்ல இருக்கும். சரி, அடுத்து ரிமைனிங் இருக்க verbs. அதுக்கு அப்புறம் என்னன்னா இந்த should always be. இது எங்க யூஸ் பண்ணணும்னா எப்போதும் இருக்க வேண்டும். இங்க என்னது? மெயின் verb வராது. அதுக்கு பதில் தான் நம்ம shouldங்கிறது மாடல் verb. அடுத்து இந்த beங்கிறது அல்ல வர verb. சரி, அந்த மெயின் verbுக்கு பதிலா நம்ம இந்த be இது இதுல verb-ஆ இருக்கும். சரியா? அப்போ should always be அப்படின்னா எப்போதும் இருக்க வேண்டும். எப்போதும் நீ எல்லார்கிட்டயும் அன்பா இருக்க வேண்டும். நீ எப்போதும் நேர்மையாக இருக்க வேண்டும். நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி எப்போதும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம should always be யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அப்புறம் என்னன்னா verb வராது, adjective யூஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே, புரிஞ்சதெல்லாம்? இனி எக்ஸாம்பிள் பாப்போமா? நீ எப்போதும் உண்மையை சொல்ல வேண்டும். நம்ம பேச்சு வாக்குல எப்படி சொல்லுவோம்? நீ எப்பவும் உண்மையை பேச வேண்டும். நீ எப்பவும் உண்மையை பேசணும், இல்ல உண்மையை சொல்லணும். சொல்லணும், சொல்ல வேண்டும், பேசணும், பேச வேண்டும். இந்த மாதிரி நம்ம சொல்றது. ஓகே, அப்ப நீ எப்பவும் உண்மையை சொல்லணும், சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நீ, நீனா யூ. அடுத்து என்ன வரணும்? எப்போதும் வேண்டும் அப்படி அர்த்தத்தை கொடுக்கிறது என்னது? should always. should always. ஓகே, அதுக்கு அடுத்து என்னது? verb, மெயின் verb. ஓகே, உண்மையை சொல்ல வேண்டும், சொல்லக்கூடிய செயல். சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல tell. அடுத்து உண்மையை tell the truth. ஓகே, அப்போ நீ எப்போ உண்மையை சொல்லணும், உண்மையை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்றது? you should always tell the truth. you should always tell the truth. அடுத்து, நீங்க எப்போதும் பெரியவர்களை மதிக்க வேண்டும். நம்ம சொல்லுவோம்ல, நீ எப்போதும் பெரியவங்களை என்னது? மதிக்கணும் அப்படின்னு. இது எப்படி சொல்றது? பாருங்க, நீ, நீங்கள் அப்படின்னு சொன்னாலும் யூ தான் வரும். ஓகே, சப்ஜெக்ட் யூ. அடுத்து, எப்போதும் வேண்டும், எப்போதும் ஒரு செயலை செய்ய வேண்டும். should always. அடுத்து verb என்னது? மதிக்கிறது, respect. respect. அடுத்து பெரியவர்களை அப்படின்னா elders. ஓகே, அப்போ நீங்க எப்போ பெரியவங்களை மதிக்கணும், மதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? you should always respect elders. you should always respect elders. ஓகே,
ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நீங்க எப்போதும் எல்லாரிடமும் அன்பாக இருக்க வேண்டும். நம்ம சொல்லுவோம்ல, நீ எப்பவுமே என்னது எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும், இருக்க வேண்டும், எப்போதும் எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும், இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி சொல்லும்போது இதுல வந்து என்னது மீன் வெர்பு வரல. எல்லாரிடமும் அன்பா இருக்கணும், அன்பா இருக்கிறது என்னது அட்ஜெக்டிவ். ஓகே, அப்போ மெயின் வெர்பு இந்த மாதிரி இருக்க வேண்டும், இந்த மாதிரி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அங்க என்னது ஒரு செயல் நடக்கிறது, மெயின் வெர்பு வரும். ஆனா இங்க வந்து என்னது எல்லார்கிட்டயும் அன்பா இருக்க வேண்டும், அன்பா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற இடத்துல அங்க என்னது மெயின் வெர்பு வராது. சரி, அப்ப எப்படி பாருங்க, சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் எழுதுவோம், நீங்கள், யூ. ஓகே, நீங்கள்னா யூ. அடுத்து என்னது எப்போதும் இருக்க வேண்டும். அப்ப எப்படி எழுதுறது, should always be, should always be. இந்த be வந்து ஒரு verb தான். சரியா, அப்போ shouldங்கிறது மாடல் verb. அப்போ you should always be, நீங்க வந்து எப்போதும் இருக்கணும், எப்போதும் இருக்க வேண்டும். எப்படி, அன்பா இருக்கணும், கைண்ட். ஓகே, அடுத்து எல்லாரிடமும். அப்போ அன்பா இருக்கணும், யார்கிட்டயோ அவங்கள மென்ஷன் பண்றப்போ டு போட்டு அடுத்து எல்லாரிடமும், எவ்ரி ஒன். ஓகே, அப்போ நீங்க எப்பவும் எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்றது, you should always be kind to everyone, you should always be kind to everyone. இப்போ இருக்க வேண்டும், அந்த இருக்க அந்த அர்த்தத்தை கொடுக்கிறதா என்னது be. சரியா, அப்போ இப்படி இந்த மாதிரி இருக்கணும், இருக்க வேண்டும் எப்போதும் அப்படின்னு சொல்லும் போது அங்க என்னது should always be போட்டா போதும். சரியா, அப்போ நீங்க எப்போதும் எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும்னு சொல்றது எப்படி சொல்லலாம், you should always be kind to everyone. அடுத்து நீ எப்போதும் மற்றவங்களுக்கு உதவ வேண்டும். நம்ம சொல்லுவோம்ல, நீ எப்பவும் என்னது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், உதவ வேண்டும், ஹெல்ப் பண்ணணும். சரியா, இது எப்படி சொல்றது பாருங்க, இதுல வந்து என்னது ஹெல்ப் பண்ணக்கூடிய செயல் நடக்கு. ஓகே, உதவ வேண்டும். அப்ப இங்க என்ன மெயின் வெர்பு வந்திருக்கு. சோ சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் எழுதணும், நீ, நீனா யூ. அடுத்து என்னது எப்போதும் வேண்டும், அப்போ should always. should always. அடுத்து என்ன வரணும், verb, உதவுறது, help. அடுத்து மற்றவர்களுக்கு, others. ஓகே, அப்போ நீ எப்பவும் மற்றவங்களுக்கு வந்து என்னது அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றது எப்படி சொல்றது, you should always help others, you should always help others. ஓகே, அடுத்து நீ எப்போதும் நேர்மையா இருக்க வேண்டும். நம்ம சொல்லுவோம்ல, நீ எப்பவுமே என்னது நேர்மையா இருக்கணும், நேர்மையா இருக்க வேண்டும், இந்த மாதிரி இருக்க வேண்டும், இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம், இது வந்து நேர்மை என்னது அது அட்ஜெக்டிவ். சரியா, இங்க வந்து மெயின் வெர்ப் வருது. அப்ப எப்படி இந்த மாதிரி இருக்க வேண்டும், இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு should always be போடுவோம். சரியா, அப்ப எப்படி நீ, நீனா சப்ஜெக்ட் யூ. அடுத்து என்ன இந்த மாதிரி இருக்க வேண்டும், எப்போதும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா should always be. ஓகே, should always be. அடுத்து என்னது நேர்மை, அட்ஜெக்டிவ். நேர்மைக்கு இங்கிலீஷ் என்னது honest. ஓகே, அப்போ நீ எப்போ நேர்மையா இருக்கணும் அப்படின்னா you should always be honest, you should always be honest. ஓகே, ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, வாகனம் ஓட்டும் போது நீ எப்போதும் சீட் பெல்ட் வந்து அணிய வேண்டும். நம்ம சொல்றோம்ல, நீ வந்து இப்ப கார் ஓட்டும் போது எப்பவுமே என்னது சீட் பெல்ட் வந்து போடணும் அப்படின்னு சொல்லுவோம் தானே. இது எப்படி சொல்றது, வாகனம் ஓட்டும் போது இது ஒரு செட்டு, நீ எப்போதும் சீட் பெல்ட் வந்து அணிய வேண்டும் அடுத்த செட்டு. இல்ல ஃபர்ஸ்ட் வந்து நீ எப்போதும் சீட் பெல்ட் அணிய வேண்டும், இத ஃபர்ஸ்ட் எழுதுவோமா பாருங்க, நீ சப்ஜெக்ட் யூ. அடுத்து
எப்போதும் ஒரு செயலை செய்ய வேண்டும் அப்படின்னா should always. should always. அடுத்து என்னது? verb வரும். seat belt அணிய வேண்டும். அணியறதுக்கு wear. wear. அடுத்து என்னது? seat belt. seat belt. சரியா? அப்ப நீ எப்போதும் சீட் பெல்ட் வந்து அணிய வேண்டும், நீ எப்போதும் சீட் பெல்ட் வந்து போடணும் அப்படின்னா you should always wear a seat belt. you should always wear a seat belt. அடுத்து வாகனம் ஓட்டும் போது, அந்த வாகனம் ஓட்டும் போதெல்லாம் சரியா, அந்த போது அதுக்கு while. அடுத்து வாகனம் ஓட்டும் போது அந்த நேரம் எல்லாம் சரியா, அப்ப அதுக்கு என்னது? verb ing ஃபார்ம்ல இருக்கும். driving. ஓகே, இல்ல வந்து வென்னு கூட போட்டுக்கலாம் சரியா, வென்னு போடலாம், ஒயில்னும் போடலாம். ஒயில் டிரைவிங் இல்லனா வென் டிரைவிங். அப்போ வாகனம் ஓட்டும் போது நீ எப்போதும் சீட் பெல்ட் வந்து அணிய வேண்டும் அப்படின்னா எப்படி சொல்றது? you should always wear a seat belt while driving. you should always wear a seat belt while driving. ஓகே, நெக்ஸ்ட், நீ எப்போதும் உன் பெற்றோரின் பேச்சை வந்து கேட்க வேண்டும். நம்ம சொல்லுவோம்ல, நீ வந்து எப்பவுமே உன் பேரண்ட்ஸ் சொல்றத கேட்கணும் அப்படின்னு. இது எப்படி சொல்றது? பாருங்க, நீ சப்ஜெக்ட் யூ, அடுத்து என்னது? எப்போதும் அவர்களுடைய பேச்சை வந்து கேட்க வேண்டும். அப்போ should always. should always. அடுத்து என்னது? verb. உன் பெற்றோரின் பேச்சை கேட்கணும். listen. அடுத்து யாரோட பேச்சு? உன் பெற்றோரின். listen to வர, நான் லிசனுக்கு அடுத்து யார மென்ஷன் பண்றீங்களோ அவங்கள சொல்லும் போது to போட்டு your parents. ஓகே, லிசனுக்கு அடுத்து to வரும், அடுத்துதான் அவங்கள மென்ஷன் பண்ணணும். அப்போ நீ எப்பவும் உன் பெற்றோரின் பேச்சை, உன் பேரண்ட்ஸோடைய பேச்சை வந்து கேட்கணும், இல்ல பேரண்ட்ஸ் சொல்றத நீ கேட்கணும். இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது you should always listen to your parents. you should always listen to your parents. ஓகே, அடுத்து நீ எப்போதும் தலைக்கவசம் அணிய வேண்டும். நம்ம சொல்லுவோம்ல, நீ எப்பவுமே என்னது? ஹெல்மெட் வந்து போடணும் அப்படி. இது எப்படி சொல்றது? பாருங்க, எப்போதும் ஒரு செயலை செய்ய வேண்டும். நீ சப்ஜெக்ட் யூ, எப்போதும் வேண்டும் should always. should always. அடுத்து என்னது? தலைக்கவசம் அணிய வேண்டும். அணியறதுக்கு wear. அடுத்து தலைக்கவசம் a helmet. ஓகே, அப்போ நீ எப்போ தலைக்கவசம் வந்து போடணும் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? you should always wear a helmet. you should always wear a helmet. ஓகே, ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீங்க எப்போதும் ஆரோக்கியமான உணவு சாப்பிட வேண்டும். நம்ம சொல்லுவோம்ல, நீ எப்பவுமே என்னது? ஆரோக்கியமான ஹெல்தி ஃபுட் வந்து சாப்பிடணும் அப்படின்னு. இது எப்படி சொல்றது? பாருங்க, நீ எப்போதும் ஒரு செயலை செய்ய வேண்டும். நீ, நீங்கள், யூ போட்டுட்டு சப்ஜெக்ட், அடுத்து என்னது? should always. should always. அடுத்து என்னது வரும்? verb. ஆரோக்கியமான உணவு சாப்பிட வேண்டும். சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல eat. அடுத்து என்னது? ஆரோக்கியமான உணவு healthy food. ஓகே, அப்போ நீங்க எப்பவும் ஆரோக்கியமான உணவு சாப்பிட வேண்டும் அப்படின்னா you should always eat healthy food. you should always eat healthy food. ஓகே, அடுத்து நீங்க எப்போதும் பணத்தை சேமிக்க வேண்டும். நம்ம சொன்னோம்ல, நீ எப்பவுமே பணத்தை வந்து என்னது? சேமிக்கணும் அப்படின்னு. இது எப்படி சொல்றது? பாருங்க, நீ, நீங்கள் சப்ஜெக்ட் யூ, அடுத்து எப்போதும் ஒரு செயலை செய்ய வேண்டும் should always. அதுக்கு அடுத்து என்னது? verb. பணத்தை சேமிக்கிறது save. அடுத்து பணத்தை money. ஓகே, அப்போ நீங்க எப்பவும் பணத்தை வந்து சேமிக்க வேண்டும் அப்படின்னா you should always save money.
யூ ஷுட் ஆல்வேஸ் சேவ் மணி. அடுத்து நீ எப்போதும் உன் வேலையை வந்து நேரத்திற்கு முடிக்க வேண்டும். நம்ம சொல்லுவோம்ல, எப்போதும் நீ உன் வேலையை வந்து என்னது நேரத்துக்கு கரெக்டான டைமுக்கு முடிக்கணும் அப்படின்னு. இது எப்படி சொல்றது? நீ சப்ஜெக்ட் யூ, அடுத்து எப்போதும் வேண்டும் ஷுட் ஆல்வேஸ், அதுக்கப்புறம் உன் வேலையை நேரத்துக்கு முடிக்க வேண்டும். வெர்ப் என்னது? முடிக்கக்கூடிய செயல். முடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல finish. அடுத்து என்னது முடிக்கணும்? உன் வேலையை, your work. அடுத்து நேரத்திற்கு on time, அந்த சரியான நேரத்துக்கு அதுதான் சொல்றேன். சரியா? அந்த on time. அப்போ நீ எப்போ உன் வேலையை வந்து சரியான நேரத்திற்கு முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? You should always finish your work on time. You should always finish your work on time. Okay? Okay, அடுத்து next பாருங்க. நீ தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். இல்ல பாருங்க, நீ தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். இல்ல வந்து டெய்லி நடக்கக்கூடிய விஷயத்தை தான் சொல்றேன். இப்போ வந்து நம்ம வந்து அட்வைஸ் பண்ணுவோம்ல, நீ வந்து டெய்லி உடற்பயிற்சி எக்ஸசைஸ் வந்து செய்யணும். நீ டெய்லி வந்து காலையில ஹாட் வாட்டர் வந்து குடிக்கணும். அதுக்கப்புறம் நீ டெய்லி வந்து காலையில சீக்கிரம் எழும்பணும். அதே போல சீக்கிரமா டெய்லி தூங்கணும். இந்த மாதிரி சீக்கிரமா வீட்டுக்கு வரணும். டெய்லி தினமும் நீ சீக்கிரமா வீட்டுக்கு வரணும். இந்த மாதிரி தினமும் செய்யக்கூடிய செயல்கள். சரியா? அப்ப இது எப்படி சொல்றது? நீ தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நீ, நீனா யூ. அடுத்து தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும், செய்யணும் அப்படின்னு சொல்றது. ஓகே, உடற்பயிற்சி செய்யணும், செய்ய வேண்டும் should. இங்க எப்போதும் அப்படின்னு நம்ம சொல்லல, டெய்லி இத நீ செய்யணும் அப்படின்னு சொல்ற. அப்ப should மட்டும் போட்டா போதும், கூட ஆல்வேஸ் வேண்டாம். should போட்டுட்டா அடுத்து verb எது? உடற்பயிற்சி செய்யறது. அந்த உடற்பயிற்சி செய்யறதுக்கு எக்ஸசைஸ். ஓகே, எக்ஸசைஸ். அடுத்து தினமும், தினமும்னா டெய்லின்னு சொல்லலாம், இல்ல எவ்ரி டேன்னு சொல்லலாம். ஓகே, இல்ல டெய்லின்னு கூட சொல்லிக்கலாம். அப்போ நீ தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் அப்படின்னா you should exercise every day. You should exercise every day. ஓகே, அடுத்து நீ தினமும் சீக்கிரம் எழும்ப வேண்டும். நம்ம சொல்றோம்ல, நீ டெய்லி என்னது சீக்கிரமா எழும்பணும் அப்படின்னு. இது எப்படி சொல்றது? பாருங்க, நீ சப்ஜெக்ட் யூ, அடுத்து என்ன வரணும்? எழும்ப வேண்டும். அந்த வேண்டும், எழும்பணும், எழும்ப வேண்டும், அதுக்கு should. ஓகே, அடுத்து என்ன வரணும்? verb, எழும்புறது, அதுக்கு wake up. இல்ல get upனு கூட சொல்லிக்கலாம். சரியா? wake up. அடுத்து சீக்கிரம், early. அடுத்து தினமும், everyday இல்லனா daily. சரியா? ஓகே, அப்போ நீ தினமும் சீக்கிரம் எழும்பணும் அப்படின்னா எப்படி சொல்றது? You should wake up early every day. You should wake up early every day. ஓகே, அடுத்து நீ உன் அறையை எப்போதும் சுத்தமாக வைக்க வேண்டும். நம்ம சொல்லுவோம்ல, நீ வந்து உன் அறையை எப்பவும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு. இது எப்படி சொல்றது? வைத்திருக்க வேண்டும் அப்படின்னா ஒரு செயலை எப்போதும் செய்ய வேண்டும் அப்படின்னா இது எப்படி சொல்றது? should always யூஸ் பண்ணுவோம். நீ சப்ஜெக்ட் யூ, அடுத்து எப்போதும் அப்படின்னா should போட்டு always. should always. அடுத்து என்னது? verb, எப்போதும் சுத்தமாக வைக்க வேண்டும். வைக்கிறது keep, வைக்கிறதுக்கு keep. அடுத்து உன் அறையை, your room, சுத்தமாக வைக்கணும். எது? உன் அறையை, your room, சுத்தமாக clean. ஓகே, அப்போ நீ உன் அறையை எப்போ சுத்தமாக வைக்கணும். இதுல அந்த சுத்தமாக clean இருக்குல்ல, இது வந்து adjective. சரியா? அந்த வைக்க இதுதான் verb, main verb. அப்போ you should always keep your room clean. ஓகே, அப்போ நீ உன் அறையை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்றது? You should always keep your room clean.
யூ ஷுட் ஆல்வேஸ் கீப் யுவர் ரூம் கிளீன். ஓகே, அடுத்து நீ எப்போதும் சமையலறையை சுத்தமாக வைக்க வேண்டும் இல்ல வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது. நீ எப்பவுமே என்னது உன் கிச்சனை சுத்தமா வச்சிருக்கணும் அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? இது வந்து ஹோம்வொர்க். சரியா? இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் செய்யுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்